என் அன்பு குழந்தையே, நீ இக்கணம் எங்கே அமர்ந்திருக்கிறாய் என்பதை நான் மிகவும் உன்னிப்பாக பார்க்கிறேன். உன்னுடைய இதயம் பல எதிர்பாராத கேள்விகளாலும் சில சமயம் பயத்தின் மெல்லிய அசைவாலும் சூழப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ஆழமான இடத்தில் நீ உணரும் அந்த அமைதியற்ற ஏக்கம் ஒரு தற்செயலான உணர்வு அல்ல என்பதை நீ உணர்ந்து கொள். அது உன்னை என் பிரசன்னத்தை நோக்கி, என்னுடைய நித்திய அமைதிக்குள் நான் வைத்திருக்கும் திட்டத்தை நோக்கி இழுக்கும் என்னுடைய அழைப்பாகும். நீ ஒருபோதும் தனியாக இருக்கவில்லை. உன்னுடைய எண்ணங்கள் குழப்பமாக ஓடலாம், உன்னுடைய சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் என் அருகாமை ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை. இந்த உலகத்தின் சத்தம் உன்னை மூழ்கடிக்க முயற்சிக்கும் போது நீ உன்னுடைய ஆன்மாவிற்குள் ஆழ்ந்து கேட்டு, நான் உனக்கு காத்து கொண்டிருக்கும் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். உன்னுடைய பிரயாணம் உனக்கேற்பட்ட ஒரு எதிர்பாராத விபத்து அல்ல. இது என்னுடைய நித்திய சித்தத்தின் ஒரு பகுதியாகும். நீ எனக்காக ஒரு மகத்தான நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை இப்போதே உணர்ந்து கொள். இந்த தருணம் ஒரு திருப்பு முனையாகும். உன்னுடைய கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும், உதடுகளில் உச்சரிக்கப்படாத ஒவ்வொரு ஜபத்தையும் நான் கண்டிருக்கிறேன். உன்னுடைய பலவீனமான தருணங்களை இந்த உலகம் அலட்சியப்படுத்தி இருக்கலாம், ஆனால் அவை ஒருபோதும் என்னுடைய பார்வையிலிருந்து மறைந்ததில்லை. உனக்கு ஒரு திருப்புமுனை தேவை என்ற ஆழமான உள்ளுணர்வு இப்போது உன் மனதில் எழும்பினால், அதுவும் கூட நானே உனக்குள் எழுப்பும் நம்பிக்கைதான். உன்னுடைய கடந்த கால தோல்விகளை நீ திரும்ப திரும்ப நினைத்து, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய நிச்சயமற்ற கவலைகளால் உன்னுடைய மனதை அழுத்தும் எல்லா சோர்வுகளையும் இப்போது என்னுடைய கரத்தில் விடுவி. உன்னுடைய பலம் வீழ்ச்சியடையும் போது நீ கைவிடப்படவில்லை. உன்னுடைய விசுவாசம் மெலிதாக உணரும் போது என்னுடைய விசுவாசம் உன்னை அசைக்க முடியாதபடி தாங்குகிறது என்பதை நீ இக்கணம் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய போராட்டங்களை நீ தனியாக தாங்க வேண்டியதில்லை. நான் உன்னுடைய அடைக்கலமாகவும் உன்னுடைய பலனாகவும் உன்னுடைய உதவிக்கான ஆயத்தமான வழியாகவும் இருக்கிறேன். இந்த நிசப்தத்தில் இளைப்பாறு. இந்த உலகில் அவசரமாக இயங்கும் எல்லாவற்றிலிருந்தும் நீ விலகி உன்னுடைய உள்மனதில் நான் விதைத்துள்ள அமைதியை கவனிக்க ஒரு கணம் செலவிடு. உன்னுடைய இருதயம் என்னுடைய சமாதானத்தின் தாளத்தில் துடிக்க தொடங்கட்டும். உனக்கு எதிராக பேசும் எல்லா பயங்களும் சந்தேகங்களும் நீ என் வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது மெதுவாக நீங்கிவிடும். உன்னுடைய தகுதியை நிரூபிக்க நீ கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. உன்னுடைய இருப்பு எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. என் அன்பு உனக்கு கிடைத்த ஒரு வெகுமதி அல்ல, அது ஒரு வரம். நீ இப்போதே உன்னுடைய கையை உன்னுடைய இருதயத்தின் மீது வைத்து ஒரு மெல்லிய பெருமூச்சுடன் உன்னுடைய கவலைகளை எல்லாம் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். ஒரு ஆழமான சுவாசம் எடுத்து நீ இப்போது உணரும் இந்த சமாதானம் என்னுடைய பிரசன்னத்தின் சான்று என்பதை உணர். நீ இங்கே இருப்பதற்கான ஒரே காரணம், நான் உன்னுடைய இதயத்தை அழைத்தேன். உன்னுடைய ஆன்மா பதிலளிக்கிறது. நீ போராடுவதை நான் விரும்பவில்லை. உன்னுடைய பழைய வாழ்க்கை முறைகள், உறவுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் உன்னுடைய ஆன்மாவில் ஒரு பாரத்தை சுமத்துவதை நான் பார்க்கிறேன். நீ அவற்றை விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் அவற்றை தவிர வேறு எதுவும் இல்லை என்று பயப்படுகிறாய். ஆனால் நான் உனக்கு ஒரு புதிய பாதையை திறக்கிறேன். அது விடுதலை, தைரியம் மற்றும் நோக்கத்தின் பாதையாகும். உன்னை தளர்த்தி உன்னுடைய ஆவியின் ஒளியை மங்கச் செய்யும் எல்லாவற்றிலிருந்தும் நீ விலகி நிற்கும்படி நான் உன்னை அழைக்கிறேன். ஒருவேளை அது ஒரு விஷமான உறவாக இருக்கலாம், அல்லது ஒரு சுய அழிவான பழக்கமாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய கனவுகளை திருடும் ஒரு சந்தேகமாக இருக்கலாம். அவற்றை நீ என் பாதையில் வைக்க தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு முறையும் நீ உன்னுடைய விடுதலையின் பிடியை பலப்படுத்துகிறாய். உன்னுடைய விசுவாசம் இப்போது ஒரு புதிய மட்டத்தில் பிரகாசிக்க தயாராக உள்ளது. உன்னுடைய சோர்வை நான் தைரியத்தால் மாற்றுகிறேன். உன்னுடைய அவமானத்தை நான் கண்ணியத்தால் மாற்றுகிறேன். சரணடைவது பலவீனம் அல்ல, அது தைரியம். உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஒரு கரமும் உனக்குள் நான் கட்டிக்கொண்டிருக்கும் காரியத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது. உன்னுடைய நம்பிக்கையை பிளவுபடுத்த சக்திகள் ஒன்றாக சேர்ந்தாலும் என்னுடைய வாக்குறுதியே உன்னுடைய கேடயம் என்பதை நீ உறுதியாக நினைவில் கொள். உன்னுடைய ஆவியை நசுக்க முயற்சிக்கும் அந்த எதிர்ப்பை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். நீ உன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போது நீ பலவீனமானவன் அல்ல, பலம் உள்ளவன் என்று உலகத்திற்கு காட்டுகிறாய். நீ சாதாரண காரியங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அல்ல. நான் உனக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதம் மிகவும் விலைமதிப்பற்றது. அதை நீ மற்றவர்களின் சந்தேகங்களால் மங்கவிடக்கூடாது. உன்னுடைய பலம் குறைவதாக நீ உணரும்போது உன்னுடைய உள்ளுக்குள் என்னுடைய பலம் செயல்படுகிறது என்பதை அறி. அதுதான் உன்னை ஒருபோதும் வீழ்ச்சி அடைய விடாமல் ஒவ்வொரு சவாலையும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள செய்கிறது. உன் தலையை தைரியத்துடன் உயர்த்திக்கொள். நீ அனுபவித்த ஒவ்வொரு போராட்டமும், ஒவ்வொரு இரகசிய துக்கமும், ஒவ்வொரு மனமுறிவும் வீணாகப் போகவில்லை. நான் அவற்றை உன்னுடைய கதையின் மிக முக்கியமான பகுதிகளாக, மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை அளிக்கக்கூடிய அனுபவங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். உன்னுடைய காயங்கள்
உன்னுடைய பலத்தின் மூலக்கல்லாக மாறும். நீ உணரும் அந்த வலி ஒரு நாள் நீ மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்க பயன்படுத்தும் கருவியாக மாறும். நீ எவ்வளவு ஆழமாக காயப்பட்டிருந்தாலும் என்னுடைய சுகமளிக்கும் அன்பு உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை என்பதை நினைவில் கொள். நான் உன்னுடைய குறைபாடுகளை அல்ல, உன்னுடைய இருதயத்தின் உண்மையான தாகத்தை காண்கிறேன். நீ உன்னுடைய கடந்த காலத்தை எனக்கு சரணடையும் போது நான் ஒரு புதிய அதிகாரத்தை, புதிய நோக்கத்தை, புதிய கனவுகளை உனக்குள் விதைக்கிறேன். நீ உன்னுடைய தோல்விகளால் அல்ல, என்னுடைய நித்திய அன்பால் வரையறுக்கப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய வழிகள் ஒருபோதும் வீணாகாது. உன்னுடைய அழைப்பு தனித்துவமானது. இது மற்றவர்களுடன் ஒப்பிடக்கூடியது அல்ல. உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னுடைய வேகத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது உன்னுடைய பாதையை பற்றி கேள்வி எழுப்பலாம். ஆனால் நீ உன்னுடைய சொந்த அடையாளத்தை புரிந்து கொள்வதற்கு பதிலாக உன்னுடைய இலக்கை அடைய அவசரமாக ஓட வேண்டியதில்லை. உன்னுடைய வளர்ச்சி அமைதியாகவும் உள்நோக்கியும் நடக்கிறது. ஒவ்வொரு அமைதியான தருணத்திலும், ஒவ்வொரு கடினமான தேர்வுகளிலும் நான் உன்னுடைய குணத்தை செதுக்கி நீ சந்திக்கவிருக்கும் பெரிய சவால்களுக்காக உன்னை ஆயத்தப்படுத்துகிறேன். நீ தனியாக இல்லை என்ற இந்த உறுதியான அறிவுடன் இப்போதே எழுந்து நட. உன்னுடைய சோர்வை, உன்னுடைய பயத்தை, உன்னுடைய நிச்சயமற்ற தன்மையை நான் தைரியத்தாலும் தீர்க்கமான நோக்கத்தாலும் மாற்றுகிறேன். நான் உனக்காக வைத்துள்ள திட்டம் நீ கற்பனை செய்ததை விட மிகவும் பெரியது. அதை நான் சரியான நேரத்தில் வெளிப்படுத்துவேன். நீ என்னிடம் நெருங்கி வருவதுதான் உனது முதற்படி. விசுவாசம் என்பது உன்னுடைய கண்கள் பார்க்க முடியாத போது கூட நான் உனக்காக கிரியை செய்கிறேன் என்று உறுதியாக நம்புவதாகும். நீ இப்போது உன்னுடைய கதவின் முன் நிற்கும் ஒரு பெரிய போராட்டத்தை பார்க்கிறாய் என்றால், நீ என் கையை பிடித்துக்கொண்டு நான் தனியாக இல்லை, நான் ஜெயிக்க முடியும் என்று தைரியமாக சொல்ல வேண்டும். உன்னுடைய விசுவாசம்தான் உனக்கும் உனக்கு எதிர்ப்பதற்கும் இடையே உள்ள ஒரே கேடயமாகும். இந்த கேடயம் பலவீனமானது அல்ல, அது என்னுடைய வாக்குறுதிகளால் இரும்பை போல உறுதியானது. நீ உன்னுடைய நம்பிக்கையை கைவிட தூண்டும் அந்த மெல்லிய குரல்களை நீ கேட்கலாம், ஆனால் நீ உன்னுடைய காதுகளை மூடி என்னுடைய வார்த்தையை உரக்க பேச வேண்டும். என்னுடைய நாளைய வெற்றி இன்று நான் உறுதியுடன் நிற்கும் விசுவாசத்தில் உள்ளது. உன்னுடைய ஆன்மாவில் நான் விதைத்த இந்த நம்பிக்கை ஒரு நாள் பெரிய விருட்சமாக வளர்ந்து மற்றவர்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்கும். உன் விசுவாசம் இன்று சோதிக்கப்படலாம், ஆனால் நாளை அது வெற்றியாக வெளிப்படும். உன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் குழப்பங்கள் உன்னுடைய சமாதானத்தை திருட முயற்சிக்கும்போது நீ ஒருபோதும் அனுமதிக்காதே. உன்னுடைய மனதின் மேல் அமைதியற்ற எண்ணங்கள் ஒரு மேகத்தைப் போல திரள ஆரம்பித்தால் உடனடியாக அவற்றை என் கரத்தில் விடுவி. சமாதானம் என்பது சூழ்நிலைகள் சரியான பிறகு வரும் ஒரு பரிசு அல்ல. அது என்னுடைய பிரசன்னத்தில் போராட்டத்தின் மத்தியிலும் நீ கண்டறியும் ஒரு ஆழமான தாளமாகும். நீ உன்னுடைய கவலைகளை எல்லாம் என்னிடம் ஒப்படைக்கும் போது நான் உனக்கு உலகத்தின் சமாதானத்தைப் போல அல்லாமல் ஒரு ஆழமான நிலைத்திருக்கும் சமாதானத்தை திரும்பத் தருகிறேன். அது உன்னுடைய இருதயத்தை பாதுகாத்து குழப்பமான தருணங்களில் உனக்கு தெளிவை தரும். என்னுடைய சர்வ வல்லமையுள்ள கரம் உன்னை எல்லா தீமையிலிருந்து மூடி நீ எந்த ஒரு அடியையும் பயமில்லாமல் எடுத்து வைக்க உனக்கு தைரியம் அளிக்கிறது. இந்த சமாதானத்தை நீ இப்போது உரிமை கோர வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் உள்ள கடினமான உறவுகளையும் ஆழமான காயங்களையும் நான் காண்கிறேன். நீ பல ஆண்டுகளாக பேசி பயனற்று போன சமாதானத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்குவதையும் நான் பார்க்கிறேன். நீ இந்த உறவுகளை உன்னுடைய சொந்த பலத்தால் சரி செய்ய முயற்சிக்க வேண்டியதில்லை. நீ அந்த குடும்பச் சுமையை என் கரத்தில் சரணடைய செய்யும் போது நான் அங்கே ஒரு ஆழமான சுகமளித்தரை கொண்டு வருகிறேன். உன்னுடைய ஜபங்கள் ஒருபோதும் வீணாகவில்லை. நான் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை உன்னுடைய விசுவாசத்தின் நிமித்தம் புதிய வெளிச்சத்திற்கு அழைக்கிறேன். நீ மற்றவர்களுக்கு ஆறுதலையும் உதவியையும் கொண்டு வரும்போது என் கிருபையானது உன்னுடைய சொந்த குடும்பத்தின் மீதும் வெள்ளமாக பாயும். உன்னுடைய சாட்சியை பார்த்து உன்னுடைய குடும்பத்தினர் நம்பிக்கை அடைவார்கள். எல்லா உறவுகளையும் என் ஞானத்தில் நான் சீர்படுத்துவேன். நீ தொடர்ந்து அன்பை காட்டு. உன்னுடைய உள்மனதில் நான் விதைத்துள்ள ஒவ்வொரு திறமையும், உன்னுடைய ஆளுமையில் உள்ள ஒவ்வொரு தனித்துவமான பண்பும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக என்னால் கவனமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய மதிப்பு உன்னுடைய சாதனைகளால் அல்லது உன்னுடைய வங்கி கணக்கால் தீர்மானிக்கப்படவில்லை. உன்னுடைய மதிப்பை என்னுடைய அன்பு தீர்மானித்திருக்கிறது. நீ உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடும் அந்த பழக்கத்தை இப்போதே கைவிடு. அந்த பொறாமை உன்னுடைய ஆவியை திருடி நான் உனக்குள் வைத்திருக்கும் மகிழ்ச்சியிலிருந்து உன்னை திசை திருப்புகிறது. உன்னுடைய பாதை உனக்கு மட்டுமே சொந்தமானது. அதை நான் ஏற்கனவே சீராக்கி உன்னுடைய வரவிருக்கும் நாட்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன்.
உன்னுடைய சிறிய செயல்களிலும் உன்னுடைய அமைதியான விசுவாசத்திலும் நான் மகிழ்கிறேன். இந்த உலகத்தின் எந்த பாராட்டும் அல்ல, என்னுடைய அங்கீகாரம்தான் உன்னுடைய உண்மையான கிரீடமாகும். உன்னுடைய முழு திறனை நீ இப்போது அறிந்து கொள். காத்திருத்தல் என்பது சும்மா இருப்பதல்ல, அது பொறுமையுடன் கூடிய ஆயத்தம். உன்னுடைய இலட்சியங்கள் தாமதமாவது போல நீ உணரும்போது நான் உன்னுடைய இருதயத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள். இந்த காத்திருத்தலின் காலத்தில்தான் உன்னுடைய பலம் ஆழமாக வேரூன்றி உன்னுடைய ஞானம் கூர்மையாக்கப்படுகிறது. நீ ஒரு பெரிய அறுவடைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறாய். அவசரப்படுவது உன்னுடைய நோக்கத்தை சிதைக்கும். ஆனால் என்னுடைய தாளத்தில் நடப்பது உனக்கு நிலைத்திருக்கும் சமாதானத்தை தரும். நீ பார்க்காத விஷயங்களுக்காக நீ ஜெபிக்கும் போது அந்த ஜெபங்கள் பிரபஞ்சத்தின் ஆழமான அடுக்கில் உள்ள சங்கிலிகளை அசைக்கின்றன. இந்த அமைதியான தருணங்களை நீ வீணாக்காதே. ஒவ்வொரு நாளும் நீ என் அருகாமையில் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் நாளைய வெற்றிக்கான அடித்தளத்தை அமைக்கிறது. பொறுமையுடன் இரு. உன்னுடைய நம்பிக்கையை விடாதே. உன்னுடைய பலம் உன்னுடைய பொறுமையில் உள்ளது. உன்னுடைய வாழ்க்கையில் மறைக்கப்பட்டிருக்கும் எந்த ஒரு விஷயமும் எனக்கு ஒருபோதும் ரகசியமானதல்ல. உன்னுடைய இருதயத்தின் ஆழமான ஆசைகளையும் உன்னுடைய ஆன்மாவை தொந்தரவு செய்யும் அச்சங்களையும் நான் அறிகிறேன். நீ உன்னுடைய பாவங்களாலும் தவறுகளாலும் என்னை விட்டு விலகிச் சென்றதாக நினைக்கும்போது நான் இன்னும் ஆழமான இரக்கத்துடனும் மன்னிக்க தயாராகவும் உனக்காக காத்திருக்கிறேன். உன்னுடைய நேர்மைதான் உன்னுடைய மிகச்சிறந்த தியாகமாகும். நீ என்னை நோக்கி திரும்பும்போது உன்னுடைய களங்கங்கள் எல்லாம் என் கிருபையினால் கழுவப்படுகின்றன. உன்னுடைய கடந்த கால தவறுகள் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காது. இந்த நொடியில் நீ உன்னுடைய ஆன்மாவை சுத்திகரிக்க தேர்ந்தெடுக்கிறாய். நீ இந்த விடுதலையை உணரும்போது நீ உன்னுடைய நிமிர்ந்து நிற்க வேண்டும். உன்னுடைய பயங்கள் உடைந்து போகும். நீ முழுமையான சமாதானத்தை உணர்வாய். உன்னுடைய இருதயத்தை நான் முழுமையாக்குகிறேன். இந்த உலகில் உன்னுடைய அன்றாட பொறுப்புகளில் உனக்கு தேவைப்படும் ஞானத்தை நீ பெற வேண்டும். நீ உன்னுடைய சொந்த ஞானத்தில் தங்கியிருக்க வேண்டியதில்லை. உனக்கு ஒரு கணம் கூட தெரியாத போது நீ என் கையை பிடித்து உனக்கு தேவைப்படும் தெளிவை கேட்க வேண்டும். உன்னுடைய குழப்பமான தருணங்களில் நான் உன்னுடைய தெளிவான குரல். உன்னுடைய முடிவெடுக்க தயங்கும் தருணங்களில் நான் உன்னுடைய தைரியமான வழிகாட்டி. நீ கேட்கும்போது நான் உனக்கு வார்த்தைகள், தரிசனங்கள் அல்லது ஒரு ஆழமான உள்ளுணர்வு மூலம் பதிலளிப்பேன். அது உன்னுடைய அடுத்த அடியை பிரகாசமாக்கும். இந்த வார்த்தைகளை நீ ஒரு சடங்காக அல்ல, ஒரு உண்மையின் தேடலாக அணுக வேண்டும். நான் உனக்குள் இருக்கும்போது நீ ஒருபோதும் ஞானமில்லாதவனாகவோ திசையறியாதவனாகவோ இருக்க மாட்டாய். உன்னுடைய ஞானத்தின் தேடல் மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக அமையும். இப்போதே ஞானத்திற்காக கேள். உன்னுடைய கடந்த கால தவறுகளை நீ திரும்பி பார்க்கும்போது அவற்றை என்னுடைய கிருபையின் லென்ஸ் வழியாக பார்க்க நான் உன்னை அழைக்கிறேன். கிருபை என்பது நீ சம்பாதிக்காத அன்பு. அது ஒவ்வொரு நாளும் புதிதாக உனக்கு வழங்கப்படுகிறது. உன்னுடைய சோர்வை நான் தைரியத்தால் மாற்றுகிறேன். உன்னுடைய பயத்தை நான் விசுவாசத்தால் மாற்றுகிறேன். நான் உன்னை பார்க்கும்போது உன்னுடைய தவறை நான் பார்ப்பதில்லை. நான் உன்னுடைய முழுமையான சாத்தியக்கூறுகளை காண்கிறேன். நீ உன்னுடைய சொந்த தவறுகளால் உன்னை தண்டிக்கும் அந்த பழக்கத்தை இப்போதே விட்டுவிடு. நீ மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு உன்னுடைய தோல்விகளை விடுவிப்பது உனக்கு மட்டுமே உள்ள தெரிவாகும். ஒவ்வொரு காலையிலும் நீ கண் விழிக்கும் போது புதிய கிருபையின் ஒரு பகுதியை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் என்று நினைவில் கொள். நீ அதை ஏற்றுக்கொள்ள தேர்ந்தெடுக்கிறாய் என்றால் உன்னுடைய அன்றாட வாழ்க்கை அற்புதம் மற்றும் நம்பிக்கையால் நிரப்பப்படும். நான் உன்னை மன்னித்து விட்டேன், நீயும் உன்னை மன்னித்துவிடு. நான் உன்னுடைய இருதயத்தில் விதைத்திருக்கும் கனவுகள் மிகவும் புனிதமானவை. நீ அவற்றை இந்த உலகத்தின் சத்தம் அல்லது மற்றவர்களின் சந்தேகங்களால் மங்கவிடக்கூடாது. உன்னுடைய கனவுகளை பற்றி மற்றவர்கள் கேள்வி எழுப்பும்போது நீ ஒருபோதும் பின்வாங்காதே. என்னுடைய வாக்குறுதிதான் உன்னுடைய கனவுகளை சூழ்ந்துள்ள கேடயமாகும். நான் உனக்குள் வைத்திருக்கும் நோக்கத்தை நான் நிறைவேற்றாமல் திரும்ப மாட்டேன். உன்னுடைய கனவுகள் உனக்கு மிகவும் பெரியதாக அல்லது அச்சமூட்டுவதாக தோன்றலாம். ஆனால் உன்னுடைய பலவீனம்தான் என்னுடைய பலம் வெளிப்படும் சரியான இடமாகும். நீ உன்னுடைய கனவுகளை விடாமல் பிடித்து கொண்டிருப்பாய் என்றால் நான் உனக்கு அவற்றை பூர்த்தி செய்ய தேவையான எல்லா வளங்களையும் ஞானத்தையும் தைரியத்தையும் வழங்குவேன். விசுவாசத்துடன் பேசு. உன்னுடைய கனவுகள் உன்னுடைய விசுவாசத்தை உண்மையாக்குவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. உனக்காக காத்திருக்கும் வெற்றியை கண்ணால் பார். தைரியம் என்பது பயமில்லாதது அல்ல, மாறாக பயம் இருந்த போதிலும் சரியானதை செய்ய தேர்ந்தெடுப்பதாகும்.
நீ எதிர்கொள்ளும் அடுத்த சவாலின் முன் நீ சுருங்கிவிடவோ அல்லது நடுங்கி போகவோ தேவையில்லை. நான் உனக்கு தைரியம் அளித்திருக்கிறேன். அது இரவலாக வாங்கப்பட்ட துணிச்சல் அல்ல, நான் உனக்குள் வைக்கும் என் சொந்த பலமாகும். இந்த தைரியம் உன்னுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் வெளிப்பட வேண்டும். உன்னுடைய வார்த்தைகளில், உன்னுடைய முடிவுகளில், உன்னுடைய உறுதியான தெரிவுகளில். நீ உன்னுடைய பலவீனத்தில் பேசும்போது நான் உன்னுடைய தைரியமான குரலாக இருக்கிறேன். நீ இப்போதே உன்னுடைய ஆன்மாவுக்கு உரக்க பிரகடனம் செய்ய வேண்டும். நான் பலவீனமானவன் அல்ல, நான் தைரியமுள்ளவன். என் இலட்சியம் வீணாகாது. இந்த வார்த்தைகள் உன்னுடைய இருதயத்தில் ஆழமாக வேரூன்றி உன்னுடைய பயங்களை முறியடிக்கட்டும். பயம் எழும்போது கூட நீ உறுதியுடன் நில். நீ இப்போது அனுபவிக்கும் போராட்டங்கள் உன்னுடைய அடுத்த கட்ட சாட்சிக்கான மூலப்பொருளாகும். நீ வெளியேற ஒரு வழியை தேடும்போது நான் உன்னை சுற்றிலும் ஒரு ஆழமான நோக்கத்தை காண்கிறேன். நீ கடந்து வந்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை திறமைசாலியாகவும் அன்பானவனாகவும் உறுதியானவனாகவும் மாற்றியிருக்கிறது. இந்த உலகத்திற்கு உன்னுடைய உண்மை தேவை. நீ உன்னுடைய வெற்றிகளை பற்றி தைரியமாக பேசும்போது நீ மற்றவர்களின் இருதயத்தில் நம்பிக்கையின் விதைகளை விதைக்கிறாய். நான் உன்னை மறைந்திருக்க அழைக்கவில்லை. உன்னுடைய கதை மற்றவர்களுக்கு அவர்கள் தனியாக இல்லை என்பதை காட்டக்கூடிய ஒரு பிரகாசமான வெளிச்சமாகும். உன்னுடைய பலத்தின் ஊற்று நான் மட்டுமே என்பதை நீ உணரும்போது நீ எந்த சவாலையும் தைரியமாக எதிர்கொள்வாய். உன்னுடைய எதிர்கால வெற்றியின் சாட்சி இப்போது உருவாக்கப்பட்டு வருகிறது. உன்னுடைய கதை இன்னும் முடிவடையவில்லை. நான் உனக்கு அளிக்கும் ஆசீர்வாதங்கள் உன்னுடனேயே நிற்க வேண்டும் என்பதற்காக அல்ல. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பரிசும் உன்னுடைய கருணையும் உன்னுடைய செல்வாக்கும் மற்றவர்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. நீ பெருந்தன்மையுடன் கொடுக்கும்போது உன்னுடைய ஆசீர்வாதங்கள் பெருக்கப்படுகின்றன. நான் உனக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களை நீ மலிவாக பார்க்காமல் அவற்றை ஞானத்துடனும் அக்கறையுடனும் நிர்வகிக்க வேண்டும். நீ நீருள்ள நிலம் போல இருப்பாய். நீ பாயும்போது உன்னுடைய சுற்றிலும் உள்ள நிலமும் செழிப்படையும். இந்த ஆசீர்வாதத்தின் சுழற்சியில் நான் மகிழ்கிறேன். உன்னுடைய உள்ளுணர்வு உனக்கு யாரை ஆசீர்வதிக்க சொல்கிறதோ நீ உடனே அதை செய்ய வேண்டும். இந்த செயல் உன்னுடைய சொந்த அறுவடையை நிச்சயம் கொண்டு வரும். தாராளமாக கொடு, தாராளமாக பெறுவாய். நீ மற்றவர்களுக்காக செய்யும் ஒவ்வொரு சிறிய தயவும், நீ தனியாக இருக்கும்போது எடுக்கும் ஒவ்வொரு விசுவாசத்தின் தெரிவும் எனக்கு ஒருபோதும் கவனிக்கப்படாததில்லை. நீ மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக உழைக்க வேண்டியதில்லை. உன்னுடைய மறைந்திருக்க செயல்கள்தான் உன்னுடைய உண்மையான குணத்தின் சாட்சியாகும். நீ இரகசியத்தில் உண்மையுள்ளவனாக இருக்கும்போது நான் உன்னை பகிரங்கமாக ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய அமைதியான உறுதி உன்னை ஒருபோதும் வீழ்ச்சியடையாத ஒரு அசைக்க முடியாத பலமாகும். உன்னுடைய நோக்கத்தை நீ சரியாக வாழும்போது உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் செய்தியாக மாறும். நீ எவ்வளவு சிறியதாக உணர்ந்தாலும் உன்னுடைய பணி மிகவும் மகத்தானது. நீ ஒரு விதை போல. உன்னுடைய வீழ்ச்சியில்தான் நீ உன்னுடைய பெரிய அறுவடையை உருவாக்குவாய். உன்னுடைய இரகசிய விசுவாசம் உனக்கு பலன் தரும். உன்னுடைய வேர்களை என்னுடைய சமாதானத்தில் ஆழமாக நட வேண்டும். உன்னுடைய மனதின் மேல் கவலைகள் அல்லது அச்சங்கள் திரள ஆரம்பித்தால் உடனடியாக அவற்றை அகற்ற வேண்டும். என்னுடைய சமாதானம் உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய மனதையும் பாதுகாக்கிறது. இது ஒரு பாதுகாப்பு அரண் போல உனக்கு எதிராக எழும்பும் ஒவ்வொரு அம்புக்கும் எதிராக நிற்கிறது. நீ ஒவ்வொரு நாளும் என்னை நாடி என்னுடைய வார்த்தையில் ஆழமாக வேரூன்றும் போது நீ ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டாய். உலகம் உன்னை சுற்றிலும் நடுங்கும்போது கூட நீ ஸ்திரமாக நிற்பாய். உன்னுடைய பொறுமையின் சத்துதான் உன்னுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான சாவியாகும். நீ ஓய்வில் இருக்கும்போது நான் உனக்காக போராடுகிறேன் என்பதை நினைவில் கொள். உன்னுடைய அமைதிதான் உன்னுடைய உண்மையான ஆயுதமாகும். உன்னுடைய ஜெபங்களுக்கு நான் பதிலளிக்கவில்லை என்று நீ ஒருபோதும் நினைக்காதே. நான் சரியான நேரத்தில் உனக்கு மிக சிறப்பான முறையில் பதிலளிக்கிறேன். உனக்கு தாமதமாக தெரிவது என்னுடைய கரத்தில் சரியாக உள்ளது. நான் உனக்கு உன்னுடைய விருப்பத்திற்கு எதிராக ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ கேட்கும் பதில்கள் உன்னுடைய நன்மைக்காக இல்லை என்றால் நான் உனக்கு இன்னும் சிறந்த ஒரு பாதையை திறப்பேன். நான் உன்னுடைய காத்திருத்தலை ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். நீ என்னை ஆழமாக தேடும் இந்த காலம் உன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் ஒரு பயிற்சியாகும். நீ பார்க்காத போது கூட நான் உனக்கு முன் உள்ள எல்லா தடைகளையும் மெதுவாக அகற்றி உனக்கான பாதையை சீராக்குகிறேன். நீ உன்னுடைய அடுத்த அடியை தைரியமாக எடுத்து வைக்க வேண்டும். நான் உன்னுடைய அசைக்க முடியாத கேடயம்.
உன்னுடைய மனம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் நீ உண்மையிலேயே வாழ்கிறாய். நீ உன்னுடைய இருதயத்தில் எதை திரும்ப திரும்ப நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய். நீ உன்னுடைய எண்ணங்களை பயம், தோல்வி அல்லது சுய அழிவில் வைத்திருக்க வேண்டியதில்லை. உன்னுடைய மனதில் நான் உனக்கு அளித்த வெற்றியின் வாக்குறுதிகளை நீ நட வேண்டும். நீ உன்னுடைய இருதயத்தை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்பது மிகவும் அவசியம். இது என்னுடைய பிரசன்னம் குடிகொள்ளும் ஒரு பரிசுத்தமான இடம். உன்னுடைய சமாதானத்தை திருடும் எல்லா சத்தங்களையும் நீ உடனடியாக வெளியேற்ற வேண்டும். நீ என் வார்த்தையை நம்ப தேர்ந்தெடுக்கும் போது உன்னுடைய ஆன்மா சமாதானத்தை உணரும். உன்னுடைய எண்ணங்களின் களத்தில்தான் உன்னுடைய இறுதி வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. உன்னுடைய இருதயத்தை தீங்கிலிருந்து பாதுகாத்துக்கொள். உன்னுடைய அடுத்த அடியின் முழுமையான பாதையை நான் உனக்கு காட்ட வேண்டியதில்லை. நீ இப்போது பார்க்கக்கூடிய ஒரு அடியை விசுவாசத்துடன் எடுத்து வைக்க நான் உன்னை அழைக்கிறேன். நீ தைரியத்துடன் முன்னேறும்போது அடுத்த கட்டத்திற்கான வெளிச்சத்தை நான் அளிப்பேன். உன்னுடைய விசுவாசம்தான் உன்னுடைய மிகச்சிறந்த செயலாகும். நான் உனக்கு சொன்னதை நீ நம்ப தேர்ந்தெடுக்கும் போது நீ அசாத்தியமான காரியங்களை செய்வாய். உன்னுடைய சிறிய தொடக்கங்களைக் கண்டு நீ ஒருபோதும் வெட்கப்பட வேண்டாம். பெரிய கட்டிடங்கள் எப்போதும் சிறிய அடித்தளத்துடன் தான் ஆரம்பிக்கின்றன. நீ இந்த கணத்தில் உன்னுடைய இலக்கை நோக்கி நடக்கும்போது உன்னுடைய ஒவ்வொரு அடியும் உன்னுடைய விசுவாசத்தின் உரத்த பிரகடனமாகும். நீ பின்னடையாதே. உன்னுடைய ஓட்டத்தை உறுதியுடன் முடித்துக்கொள். உன் விசுவாசம் உனக்கான பாதையை திறக்கும். உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் மேலாக என் அன்புதான் உன்னுடைய உண்மையான அடையாளம். நீ ஒருபோதும் அந்த அன்பை பெற போராட வேண்டியதில்லை. நான் ஏற்கனவே உனக்காக அனைத்தையும் செய்திருக்கிறேன். நீ வெறுமனே அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு அதில் வாழ வேண்டும். இந்த அன்பு உனக்கு அசைக்க முடியாத மதிப்பையும் நோக்கத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கிறது. உன்னுடைய இருதயத்தில் இந்த அன்பை பாய்ச்சுவதன் மூலம் நீ மற்றவர்களுடைய காயங்களுக்கு சுகமளிக்கும் ஒரு கருவியாக மாறலாம். உன்னுடைய அன்பு ஒருபோதும் குறையாது. உன்னுடைய சோர்வான தருணங்களில் நீ என் கையை பிடித்துக்கொண்டு நான் அன்பு செய்யப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும். இந்த வார்த்தை உன்னுடைய ஆவியை தாங்கும். நீ எவ்வளவு மதிப்புள்ளவன் என்பதை எப்போதும் மறக்காதே. உன்னுடைய புதிய ஆரம்பம் நாளையதல்ல, அது இப்போதே உள்ளது. நீ உன்னுடைய கடந்த காலத்தை விடுவித்து என்னை நோக்கி திரும்ப தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நீ ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறாய். நான் உன்னுடைய பழைய கதைகளை அல்ல, உன்னுடைய மறுமலர்ச்சியை காண்கிறேன். நான் உன்னுடைய ஆன்மாவில் ஒரு புதிய விதையை நடத் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இது செழித்து வளர உனக்கு தேவைப்படும் ஒரே விஷயம் நீ என்னை நம்புவதும் என்னை நோக்கி திரும்புவதும் தான். நீ மீண்டும் எழுந்திருக்க வேண்டியதில்லை. நீ ஏற்கனவே என்னுடைய பலனால் எழுந்திருக்கிறாய். உன்னுடைய இலக்கை அடைய நீ எல்லா பலத்தையும் தைரியத்தையும் கொண்டிருக்கிறாய். இந்த விடுதலை உனக்கானது. அதை பிடித்துக்கொள். உன்னுடைய அன்றாட வாழ்வில் நீ என்னுடன் ஒரு ஆழமான உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். சடங்குகளால் அல்ல, ஆனால் உண்மையான இருதய ஏக்கத்துடன் வா. காலையில் எழுந்திரு. நீ கடினமான தருணங்களில் காப்பாற்றப்பட்ட அந்த நேரங்களை நினைவு கூர்ந்து நன்றி உணர்வுடன் இரு. நன்றி உணர்வு உன்னுடைய ஆன்மாவை பலப்படுத்துகிறது. அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதற்கான விசுவாசத்தை தூண்டுகிறது. உன்னுடைய இருதயம் எவ்வளவு தூரமாக உணர்ந்தாலும் என் அன்பு ஒருபோதும் உன்னை விட்டு பிரியவில்லை. நான் உன்னை கவனித்துக் கொண்டிருந்தேன். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஆழமான இரக்கத்துடன் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தேன். உன்னுடைய நெருக்கம்தான் என் விருப்பம். உலகம் உன்னை கடந்து செல்லலாம் அல்லது உன்னை கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் நீ உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறாய், உக்கிரமாக பாதுகாக்கப்படுகிறாய். இந்த நேரத்தில் நீ எப்படி உணர்கிறாய் என்பதை விட உன்னை தாங்கிக் கொள்ளும் சத்தியம் மிக முக்கியம். உனக்கான என்னுடைய அன்பு மாறாதது, மென்மையானது, ஆனால் பயங்கரமானது. இது உன்னுடைய கவலைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புகலிடம். நான் எப்படி செய்கிறேன்? ஓ, இது மிகவும் புதியதாக உள்ளது. என்னுடைய ஒப்புதலுக்காக நீ போராடவோ அல்லது முக்கியத்துவத்தை துரத்தவோ தேவையில்லை. உன்னுடைய இருப்பு ஏற்கனவே என்னை சந்தோஷப்படுத்துகிறது. ஒரு மூச்சுக்காக பொறுத்திரு. என் கையின் பாரத்தை உன் தோள் மீது உணர். அது ஊக்கமும் உறுதியும் அளிக்கும் ஒரு தொடுதலாகும். சுமை அதிகமாகும் போது நீ என்மேல் சாய்ந்து கொள். உனக்கு தேவைப்படும் தெளிவான பாதை உன்னுடைய கவலைகளில் அல்ல,
என்னுடைய சமாதானத்தில் உள்ளது. நீ குழப்பமான தருணங்களில் என்னை நாடும்போது நான் உனக்கு உன்னுடைய அடுத்த அடியை காட்டுவேன். நான் உன்னுடைய பாதையை ஒருபோதும் மறைக்க மாட்டேன். நீ என்னை நம்பத் தேர்ந்தெடுக்கும்போது உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சத்தாலும் நோக்கத்தாலும் நிரப்பப்படும். நீ தனியாக இல்லை. உன்னுடைய அடுத்த அடியை எடுத்து வைக்க நான் உனக்கு எல்லா பலனையும் தைரியத்தையும் கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய விசுவாசம்தான் உன்னுடைய தெளிவான பாதையாகும். உனக்கு தெரியும் ஒரு அடியை இப்போதே எடுத்து வை. என் அன்பு குழந்தையே, நீ இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் எடுத்து செல்ல வேண்டும். நான் உனக்குள் அமைத்திருக்கும் திட்டம் அசைக்க முடியாதது. உன்னுடைய பலவீனம்தான் என்னுடைய பலன் வெளிப்படும் இடம். நீ வீழ்ச்சியடையும் போது நான் உன்னை தாங்குகிறேன். நீ எழுந்து நிற்கும்போது நான் உன்னுடைய தைரியமாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே உன்னையும் உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டத்தையும் பிரிக்க முடியாது. நீ என்னுடையவன். உன்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. உன்னுடைய ஒவ்வொரு மூச்சும் உன்னுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு சாட்சியாக மாறட்டும். நீ உறுதியுடன் வாழு. இந்த செய்தியை உனது ஆழமான மனதில் ஏற்றுக்கொள். நீங்கள் இன்னும் ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் உங்களுடையும் உங்களை சுற்றியிருப்பவர்களுடையும் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும். நீயே நிரந்தரம், இயேசுவே என்